ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆதிரா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் நாளையிலேருந்து அவள் சீக்கிரமாகவே எழுந்துச்சி தான் ஆகணும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு கொஞ்சம் தூங்கட்டுமே நான் விட்டுட்டேன். எங்கள் 2 பேர்த்துக்கும் டீ போட்டு குடித்தோம். காலையிலேக்கு டிஃபன் தோசையும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால மாவுக்கும் நான் ஊற வச்சுட்டேன். ஈவினிங் போல் அரைச்சிருவேன். ஒரு 1 வீக்குக்கு மாவு இருந்தால் தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் பாப்பா இருக்கிறதுனால. லஞ்சுக்கு வாழைப்பூவும் தொட்டுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணி கொடுத்தேன். வாழைப்பூ கூட்டுன்றதுனால பக்கத்துலேயே நான் பருப்பு வேக வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கும் ஆதிராவுக்கும் உளுந்த கஞ்சி செஞ்சுக்கிட்டோம். அவளுக்கு ஏஞ்ச உடனே பால் கொடுக்காம உளுந்த கஞ்சியே நான் கொடுத்துட்டேன். அவள் அதை குடிச்சிட்டா. ஆதிரா சின்ன வயசுலேருந்தே பால் குடிக்காமல் இருக்கவே மாட்டாள். காலையில் இருந்தாலும் சரி நைட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவளுக்கு பால் வேணும். இப்போ ஒரு 6 மந்த்தாக வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது இல்லாமல் அவளால் தூங்கவே முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை மறந்துட்டா. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் ஆல்டர்னேட்டிவாக கொடுப்பேன். அதே மாதிரி காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டா. நாங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சாலுமே அவளுக்கு தனியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் காரம் இல்லாமல், அப்படின்னா தான் சாப்பிடுவா. நேற்று ஈவினிங் வாழைப்பூ வாங்கிட்டு வந்து ஆயாமே நான் படுத்துட்டேன். அதனால் காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வாழைப்பூ ஆஞ்சு வச்சு கூட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன். இது ஆயிரத்துக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சி நான் ஆஞ்சு வச்சுட்டேன். எல்லா வாழைப்பூவும் போடாமல் பாதி வாழைப்பூ மட்டும் போட்டுட்டு மீதி வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ வடை ஈவினிங் போட்டுக்கலான்றதுக்காக வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். தொட்டுக்க உருளைக்கிழங்கும் செஞ்சுட்டேன். நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால துணி சுத்தமாக காயவே இல்லை. இன்னொரு செட்டு துணியும் இருக்குது. அதை எடுத்து வாஷிங் மிஷின்லேயும் போட்டுட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. காலைல கொஞ்சம் தொடச்சிட்டு தான் நான் வேலையை ஆரம்பித்தேன். 2 நாளாக செடிக்கும் தண்ணி ஊற்றலை, அதுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். ஒரு பாட்டில் 2 செடி வந்துட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல. அது எடுத்துகிட்டு நான் வேறு பாட்டில் தான் வைக்கணும். அது இந்த வீக்கெண்ட் தான் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கூட்டி விட்டுட்டேன். நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறனால ஆதிராவோட புது டிஃபன் பாக்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி வைக்கலான்னு எடுத்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ் நான் ஊரில் இருக்கும் போது வாங்கிட்டு வந்தது. 2 டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன். 2மே வெளியில் பிளாஸ்டிக், உள்ள சில்வர் தான். கொஞ்சம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலாம்னு நினச்சி 2மே வந்து நான் சில்வரே வாங்கிட்டேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலும் உள்ள சில்வர் தான், வெளில மட்டும் தான் பிளாஸ்டிக். கடையோட பேரும் பில்லும் அதில் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டு அதை ஃபுல்லாகவே கழுவி வச்சுட்டேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் இப்படி டிவிஷன் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வந்து குட்டி பாக்ஸ் இருக்கிற மாதிரி, உள்ள பாக்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா அவளுக்கு இந்த ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவள் பழைய ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கூலில் வந்துட்டு நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால 2 டிஃபன் பாக்ஸாக நான் வாங்கிட்டேன். கலர் நான் வேறு கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அவளுக்கு இந்த கலர் தான் பிடிச்சதுனால இந்த ரெட் கலரே எடுத்துட்டா. ரெட் காம்பினேஷன் எல்லோவா. இன்னொரு டிஃபன் பாக்ஸுமே வந்து ஆரஞ்சு காம்பினேஷன் எல்லோவில் தான் இருக்கும். 2 ஒரே கலர்லேயே எடுத்துட்டா. அவள் ஸ்கூல் போகிறதுக்கு எல்லா திங்ஸுமே நான் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் அவள் கேஷுவலாக தான் இருக்கா. நாளைக்கு காலையில் போனால் தான் தெரியும் என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்னு தெரியல. அழுவாலான்னு தெரியலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் அழுதா. நெக்ஸ்ட் டேலேருந்து அவள் அழவே இல்லை. அதனால இந்த வருஷம் லாஸ்ட் இயர் சுத்தமாக அழுவும் இல்லை. இந்த வருஷமும் அழுவாட்டான்னு நம்பிக்கையில் தான் இருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் அவளுக்கு அவளோட பழைய ஸ்கூல் தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்கூல் அவளுக்கு பிடிக்கல. நாங்கள் மாற்றின காரணம் எதுக்குன்னா டிஸ்டன்ஸ் காரணமாக தான். அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கிட்டக்க இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடலாம். அதனால தான் இந்த ஸ்கூல் மாற்றணும். அவளுக்கான அந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருந்துச்சு. என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.